இது சரக்கு அடிச்சிட்டு போனைய சரக்கு அடிச்சிட்டு போனா சரக்கு அடிச்சதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். என்னதான் பேசிட்டு அவங்க ஒண்ணுமே பேசல. ஒண்ணுமே பேசலீங்கிறதா பிரச்சனை. ஒண்ணுமே பேசல. ஏன் ஒண்ணுமே பேசல? பேசலையே. அப்புறம் அந்த சரக்குக்கு என்ன மரியாதை இருக்குது? பேசியிருந்தா தானே பேச முடியும். இப்ப என் வீட்டுல என்ன பேசுறாங்க தெரியுமா? என்ன பேசுறாங்க? சரக்கு அந்த ஆளு தான் அடிச்சுட்டு வர, அப்படி சரக்கு அடிச்சுட்டு வந்தா தண்ணி அடிச்ச இடம் தெரியாம படுத்திருக்கிற. அப்படி நீ தண்ணி போட்டு வந்து நீ என்ன இல்லாத ரகடை பண்ணிட்டு இருக்கிற வீட்டுல. அந்த ஆளு தண்ணி போடலையா, நீ மட்டும் தான் தண்ணி போடுறியா அப்படின்னு சொல்லி என்ன மானங்கட பேசுறாங்கல்ல. நீ தண்ணி போட்டு வந்தா தண்ணி போட்ட மாதிரி பேசியிருக்கணும் உங்க வீட்டுல. நீ பேசாத, ஏன் பேசல அதை சொல்லு. நான் தான் போய் கம் தடிச்சு படுத்துக்கிறேன். ஏன் ரொம்ப ஓவரா போச்சு உனக்கு? அதனால எதுக்கு பேசுறாங்க? போய் கம் தடிச்சு படுத்துட்டு கம் பேசுறாங்க. அப்போ ஓவரா போடணுங்கிற. ஆமா, நான் கேட்டுக்காயா ரொம்ப ஓவரா தண்ணி போட சொல்ற. அப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க ஓகேமான ஆளுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க. ஆனா என்ன வந்து தண்ணி ரொம்ப அதிகமா போட சொல்ற. அப்படி ஓகேவா? இப்ப என்ன குடிச்சிட்டு இருக்கிற? டீ குடிச்சிட்டு இருக்கிறேன். இது நல்லா தான் இருக்குது. இப்ப டீ குடிச்சிட்டு இப்ப பேசுற மாதிரியே சரக்கு அடிச்சிட்டு போய் பேசுனீங்கன்னா என்னையும் பேசுறாங்கல்ல. என்ன பேசுறாங்களா? நீ போய் கட்சிக்காம கத்தாம தான் பண்ணியிருப்பேன். கரும்பு அப்புறம் எதுக்கு தண்ணி போடுற? நீங்க தண்ணி போட்டாதான் வீட்டுல வந்து அந்த ஆள் வந்து கசகசன்னு பேசுவான். நம்ம எதுவும் பேசக்கூடாது, பொம்பளை பயந்துருப்பாங்க தண்ணி போடுறது. ஆமா, அப்புறம் நீ போய் ஒண்ணுமே பேசுனீங்க, அந்த பொம்பளை எப்படி